சந்திரனுக்கு ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு யுகம் போல நகர்ந்து கொண்டிருந்தது. அவனது இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அவன் இதய துடிப்பின் ஓசை அவனுக்கே கேட்டது. அவனின் கை கால்களில் மெலிதாக நடுக்கம் பரவத் தொடங்கியது. ஆனாலும் அவன் கண்களை இமைக்கவில்லை. பொன்னம்பலம் நின்று கொண்டிருந்தால் காரியத்தை கெடுத்து விடுவார் என்று நினைத்த சந்திரன் தனது பர்சிலிருந்து ஏதோ எடுப்பது போல 500 ரூபாய் நோட்டை கீழே தவறவிட்டான். அதை பார்த்த பொன்னம்பலமோ ஓடி சென்று, அறிவு கெட்ட பையன், எப்படி ரூபாய் நோட்டை கீழே போடுறான் பாரு என்று அதை எடுக்க கீழே குனிந்தார். அவர் கீழே குனிந்த அடுத்த நொடி தீபக்கின் முதுகில் போர்த்தப்பட்டிருந்த அந்த டவல் நழுவி தரையை தொட்ட அந்த ஒரு நொடி சந்திரன் தேடிய அந்த அடையாளம், அந்த செவ்வக வடிவ மச்சம் அங்கே இருப்பதை பார்த்ததும் அவனுக்கு பேச்சு வரவில்லை. இறந்தது உண்மையான தீபக் அல்ல என்றும் தனது நண்பன் ஒரு அனாதை அல்ல என்றும் அவனுக்காக தவித்து கொண்டிருக்கும் பெற்றோர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற பேருண்மையும் சந்திரனின் நெஞ்சை தாக்கியது. ஆ, ஐயோ, அம்மா என்று சந்திரன் கத்திய கத்தலில் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் அவன் சுமந்த ஒரு பெரிய பாரம் குறைந்த நிம்மதியும் கலந்திருந்தது. அதுவரை அமைதியாக இருந்த வீட்டில் சந்திரன் இப்படி கத்துவதை பார்த்ததும் பொன்னம்பலம் அதிர்ச்சியில் நிலைகுலைந்து போனார். டேய் லூசு பயலே, என்னடா ஆச்சு? அவசரக்குள்ள எறும்பு ஏதாவது பூந்து கடிச்சிடுச்சா, இல்லை வேற ஏதாச்சும் கடிச்சிடுச்சா? என்னடா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி கத்துற என்று பதற்றமும் கோபமுமாக கேட்டார். ஆனால் சந்திரனோ எதையும் காதில் வாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை. தன் கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் ஓடி சென்று தீபக்கை அப்படியே அணைத்து கொண்டான். அவனை கட்டிக்கொண்டு ஒரு குழந்தையைப் போல துள்ளி குதித்த சந்திரனின் செயல் அங்கிருந்தவர்களையே அதிர வைத்தது. இதை பார்த்த கார்த்திகாவோ செய்வது அறியாது சிலையாக உறைந்து நின்றாள். பொன்னம்பலம் மிகவும் பயந்து போய், அம்மாடி கார்த்திகா, 4 இடத்துல வெயில் அலைஞ்சிட்டு வந்து பயலுக்கு பியாய் பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விளக்கு மாத்த எடுத்துட்டு வாமா, 4 அடி போட்டாதான் இவன் புத்தி தெளிஞ்சு சரியாவான் என்று கத்தினார். தீபக்கோ அவனது பிடியிலிருந்து விடுபட போராடினான். டேய் சந்திரா, விடுடா, என்னடாச்சு உனக்கு? ஏண்டா இப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற என்று அவனை கஷ்டப்பட்டு விலக்கினான். சந்திரன் தீபக்கின் தோள்களை பற்றி கொண்டு வார்த்தைகள் வராமல் தவித்து போய் அவனை பார்த்தான். அவன் கண்களில் வழிந்த கண்ணீரும் முகத்தில் இருந்த அந்த பிரகாசமான புன்னகையும் தீபக்கிற்கு ஏதோ ஒன்றை உணர்த்த முயன்றன. சந்திரன் மீண்டும் தீபக்கை இறுக அணைத்து கொண்டான். அவன் உடல் மகிழ்ச்சியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. டே தீபக், நீ அன்னைக்கு பார்த்தது உன்னோட உண்மையான அம்மா அப்பா தாண்டா, அது இப்போ 100% உறுதியாகிடுச்சு என்று சந்திரன் சொல்ல தீபக் அப்படியே உறைந்து போனான். என்னடா சொல்கிற என்று தீபக் புரியாமல் திகைக்க, சந்திரன் தான் அந்த வயதான தம்பதியினரை சந்தித்தது முதல் அவர்கள் சொன்ன அந்த செவ்வக வடிவ மச்சம் என்ற அடையாளத்தை இப்போது தீபக்கின் முதுகில் உறுதி செய்தது வரை என அனைத்தையும் கூறினான். சந்திரன் சொல்ல சொல்ல தீபக்கின் கண்கள் கலங்கி நீர் வழிய தொடங்கியது. தன் பெற்றோர் உயிரோடு உள்ளார்கள் என்ற உண்மையும் தன் நண்பன் தனக்காக எடுத்த இந்த முயற்சியும் அவனை உலுக்கியது. அங்கே இருந்த கார்த்திகாவின் கண்களிலும் இப்போது ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. தன் கணவனின் வாழ்வில் இத்தனை பெரிய ஒளியை ஏற்றிய சந்திரனை அவள் நன்றியுடன் பார்த்தாள். அதுவரை சந்திரனை ஏசிக் கொண்டிருந்த பொன்னம்பலம் ஒரு நிமிடம் மௌனமானார். தன் மருமகனின் நண்பனின் அறிவு கூர்வையையும் அவர்களின் நட்பையும் கண்டு அவர் நெஞ்சம் நெகிழ்ந்தது. மெல்ல சந்திரனை நெருங்கி அவனை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார். என்ன மன்னிச்சிடுதா சந்திரா, உன்னை வெட்டி பையன் நினைச்சேன், ஆனா நீ ஒரு நல்ல நண்பன்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டடா என்று பொன்னம்பலம் பெருமிதத்துடன் சொல்ல அந்த வீடே நிம்மதியில் ஆழ்ந்தது. டே சந்து, அவங்க எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாடா? நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா? எப்படிடா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இதெல்லாம் என்று தீபக் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான். அவன் குரலில் தவிப்பும் தன் நண்பன் செய்த தியாகத்தை கண்ட வியப்பும் கலந்திருந்தது. சந்திரனோ அவன் தோள்களை பற்றி கொண்டு, உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால் எப்படிடா தாங்கிக்க முடியும்? சின்ன வயசுலேருந்தே நான் உன் கூட தானே இருக்கேன். உன் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் என் மனசு துடிக்கண்டா என்று சொல்ல அந்த வார்த்தைகள் தீபக்கின் நெஞ்சை தொட்டன. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் உணர்ச்சியோடு கட்டி அணைத்து கொண்டனர். அந்த அணைப்பில் பல வருட நட்பு பாசமும் கசப்பான உண்மைகள் விலகிய நிம்மதியும் தென்பட்டன. அடுத்த கணமே அந்த பெற்றோரை சந்திக்க கிளம்புவது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். காரில் ஏறும்போது தீபக்கின் மனதில் ஒரு தயக்கம் வந்தது. சந்து, நம்மளை இப்படி ஒன்றா பார்த்தா அவங்க பயப்படுவாங்களா?
ஏதாவது ஆபத்து நினைச்சு விலகிடுவாங்களா என்று தீபக் கவலையோடு கேட்டான். சந்திரனும் சற்று அமைதியாக இருந்துவிட்டு, ஆமாடா, கண்டிப்பாக அவங்க பயப்படத்தான் செய்வாங்க. ஆனால் அதுக்காக அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் பெத்த பிள்ளையை இழந்துட்டோன்னு நினச்சி அந்த வலியோடவே வாழணுமா? வேண்டாம் தீபக், இனிமேலேயும் உங்கள் வாழ்க்கையில் அந்த பழைய கஷ்டம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம், வா என்று உறுதியாக சொன்னான். அவன் சொன்ன தைரியத்தில் தீபக் தன்னை தேற்றிக்கொள்ள அவர்கள் இருவரும் கண்ணனும் தீபாவும் தங்கியிருந்த அந்த வீட்டை நோக்கி விரைந்தார்கள். தங்கள் வீட்டின் முன்பு ஒரு கார் வந்து நிற்பதைக் கண்டதும் ஜன்னல் வழியாக பார்த்த கண்ணனும் தீபாவும் அப்படியே அதிர்ந்து போனார்கள். அவர்கள் மனதிலோ இனம் புரியாத அச்சம் கவ்விக்கொண்டது. முதலில் காரிலிருந்து தீபக் இறங்குவதை பார்த்ததும் தீபா பதற்றத்தில் உறைந்து போனாள். என்னங்க, நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டானா இவன்? நம்மளை விடமாட்டான் போல இருக்கே என்று அவள் கண்ணனிடம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அடுத்த கதவை திறந்து கொண்டு சந்திரனும் இறங்கினான். சந்திரனை பார்த்ததும் கண்ணனின் சந்தேகம் உறுதியானது. பாரு, நான் அப்பவே நினச்சேன் இவன் அவனோட ஆளுதான். நம்மக்கிட்ட வந்து நைஸாக பேசி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவனை நேர்லையே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல என்று அவர் ஆத்திரமும் பயமும் கலந்த குரலில் சொன்னார். ஆனால் அவர்களின் அதிர்ச்சி அங்கேயே முடிந்துவிடவில்லை. காரின் பின்பக்கத்திலிருந்து கார்த்திகாவும் பொன்னம்பலமும் இறங்குவதை பார்த்ததும் அந்த வயதான தம்பதியினர் பயத்தின் உச்சத்திற்கே சென்றார்கள். எதுக்கு இத்தனை பேர் வராங்க? ஒருவேளை நம்மளை ஏதாவது பண்ண போகிறாங்களோ என்று நினைத்த அவர்களின் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. தங்களை சுற்றி ஒரு பெரிய வலை பின்னப்படுவதாக உணர்ந்த அவர்கள் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளேயே இருக்கலாமா அல்லது தப்பித்து ஓடலாமா என்று பீதியுடன் நின்றார்கள். வெளியே வந்தவர்கள் தங்களின் உறவுகள் என்பதை அறியாமல் அவர்களால் ஒரு ஆபத்து வரப்போகிறது என எண்ணி அந்த தம்பதியினர் நிலைகுலைந்து போயிருந்தனர். பொன்னம்பலமோ அவர்களை பார்த்ததும் உற்சாகமாக முன்னால் சென்று, சமந்தி சமந்தி எப்படி இருக்கீங்க நீங்க என்று வாஞ்சையுடன் கேட்க கண்ணனும் தீபாவும் அவரை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். அவர்களின் முகத்தில் குழப்பமும் பயமும் இன்னும் விலகவில்லை. உடனே சந்திரன் அவர்களை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்து பேசத் தொடங்கினான். ஐயா, ஆமாம், நீங்கள் 2 பேரும் பயப்படாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் புள்ள இறந்து போகல. இவன்தான் உங்கள் உண்மையான புள்ள தீபக் என்று அழுத்தமாக சொன்னான். சந்திரனின் அந்த உறுதியான வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தங்களை சுற்றி நடப்பது கனவா அல்லது நிஜமா என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து நின்றனர். தன் மகனை பறிகொடுத்ததாக பல வருடங்களாக அழுது தீர்த்த அந்த பெற்றோருக்கு இப்போது தங்கள் முன்னே ஒரு இளைஞன் உங்கள் பிள்ளை என்று நிற்க வைக்கப்பட்டிருப்பதை நம்புவதற்கு சற்று நேரம் தேவைப்பட்டது. கண்ணனும் தீபாவும் சந்திரனை பார்த்து சற்றும் நம்பிக்கை இல்லாத குரலில், இல்லை தம்பி, எங்களை ஏமாத்தாதுங்க. எங்கள் புள்ள தீபக் இறந்து போனதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அவனோட உடலை தகனம் செஞ்சது வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இவன் யாரோ, எங்களை விட்டுடுங்க என்று கண்ணீர் விட்டார்கள். சந்திரன் சட்டென்று தீபக்கை முன்னால் இழுத்து அவர்கள் முன்னே அவன் சட்டையை கழற்றினான். அந்த செவ்வக வடிவ மச்சம் இப்போது அவர்கள் கண்முன் அப்பட்டமாக தெரிந்தது. அன்னைக்கு ஒரு மச்சத்தை வச்சு தானே உங்கள் பிள்ளை இறந்துட்டான்னு நம்புனீங்க. இப்போ பாருங்க, உங்கள் முன்னாடி நிற்கிறது யாருன்னு பாருங்க. ஐயா, நீங்கள் ஒரு டாக்டர். ஒரு மச்சம் உண்மையானதா இல்லை பொய்யானதான்னு கூட உங்களுக்கு பார்க்க தெரியாதா? இன்னைக்கு யாரோ செஞ்ச சூழ்ச்சியில் நீங்கள் ஏமாந்தீங்க, ஆனால் இப்போவும் ஏமாறதுங்க என்று சந்திரன் ஆவேசமாக பேசினான். இந்தாங்க உங்கள் புள்ள, இது உண்மையான மச்சமா இல்லையான்னு நீங்களே தொட்டு பாருங்க. இதோ உங்கள் முன்னாடி நிற்கிறானே, இது உங்கள் ரத்தம் தானான்னு உங்கள் மனசாட்சியே கேளுங்க என்று சொல்லிக்கொண்டே தீபக்கை அவர்கள் இருவருக்கும் இடையில் பிடித்து தள்ளினான் சந்திரன். இந்த கதையும் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கியாச்சுங்க. இந்த கதையோட அடுத்த பாகத்தை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.